வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருக்கும் பட்சத்துல மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் 26 வயதான ரேகா வசித்து வந்திருக்காங்க. டெல்லியின் திரிலோக்புரியில் 32 வயதான சுமித் வசித்து வந்திருக்காரு. இவர்கள் இருவரும் 15 ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்காங்க. இந்த நிலையில காதலர் தினமான வெள்ளிக்கிழமை இரவு நீண்ட நேரம் ஆகியும் வீடு திரும்பவில்லை. அத்துடன் செல்போன் அழைப்பையும் எடுக்கவில்லை. இதனால பதறிப்போன இவரின் பெற்றோரும் போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காங்க. புகாரின் அடிப்படையில போலீசார் ரேகா சுமித் இருவரையுமே தேடி விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நொய்டாவின் 39வது செக்டார் பகுதியில் காணாமல் போன சுமித்தின் கார் சாலையோரம் நின்றிருப்பதை போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் காரை சோதனை செய்த போது உள்ளே ரேகா மற்றும் சுமித் இருவருமே சடலங்களாக அங்கே கிடந்திருக்காங்க. இருவரோட தலையிலுமே துப்பாக்கியால சுடப்பட்ட அடையாளம் தென்பட்டதால அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சுமித்தின் கையில் ஒரு துப்பாக்கி இருந்ததை பார்த்த போலீசார் தடயவியல் வல்லுநர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து ஆய்வும் செஞ்சிருக்காங்க. அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா இருவரின் சடலங்களையும் உடற்கூறாய்விற்காக அனுப்பியும் வச்சிருக்காங்க. காதலர் தினத்தன்று சந்தித்து கொண்ட ஜோடிகள் ரேகாவை துப்பாக்கியால சுட்டு கொன்றுவிட்டு சுமித் தன்னைத்தானே துப்பாக்கியால சுட்டு உயிரையும் மாய்த்து கொண்டிருக்காருன்னு போலீசார் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இருவரின் பெற்றோரிடம் விசாரணை செய்துள்ள சில திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகளாக காதலித்து வந்த ரேகா சுமித் இருவருக்கும் சமீபத்தில் பிரேக்கப் ஆகியிருக்கு. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா ரேகா வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்ள போவதாக சமீபத்தில் காதலனுக்கு ஒரு அதிர்ச்சி தகவலும் கொடுத்திருக்காங்க. அதுல ஏற்பட்ட விரக்தியில கடைசியாக நேரில் ஒரு முறை உன்னை சந்தித்து பேச வேண்டும் என கூறி ரேகாவை சுமித் அவர் வரவழைச்சிருக்காரு. அப்போது பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே காரை ஓரங்கட்டி பேசி கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போது ஆத்திரம் அடைந்த அவர் துப்பாக்கியால் காதலியை சுட்டு கொண்டு சுமித்தும் தன்னைத்தானே சுட்டு கொண்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்காரு. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இது போன்ற இன்னொரு குற்ற நிகழ்வுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை